no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. இந்தியாவில் விஜய் இந்தியாவில் நம்பர் 1 யங்ஸ்டர்ஸ் வந்து இன்றைக்கி நிறையா இருக்கிறாங்க. இந்த ஜென்சி அப்படின்னா அது அளப்பரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆதரவோடு அவர் நிற்கிறாரு. கண்டு கொள்ளப்படாத சமூகங்கள் எல்லாமே ஒன்று திரளும். 4 நூற்றாண்டுக்கு ஒரு முறை இந்த சமூகம் ஒன்று திரளும். அப்படி ஒன்று திரளும் போது தன்னோட ஒரு மெசையாவா விஜய் வருகையை வந்து தன்னோட ஒரு மெசையாவா அவர் பார்க்குறாருங்க. இப்படி தான் அது ஒன்று திரளும். விஜய் பள்ளி யார் ஒன்று திரள்றாங்க? இது சயின்ஸ்னு சொல்ல வரேன். இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ் நடுவில் ஒருத்தர் வந்து கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இனிக்கு ஏதாச்சும் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு. என்ன உடுங்கடா நான் ஓடி போயிடுறேன், எனக்கு தேர்தலும் வேணாம் அரசியலும் வேணான்ட்டார். வீட்டுக்கு ஒரு நபரா இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட விஜய் போய் சேர்றாரு. வீட்டுக்கு ஒரு நபரா சினிமா போல தானே போய் சேர்ந்தாரு. மறுபடியும் சொல்றேன், இவர் ஜெயிக்கிறாரா தோக்குறாரா, இவங்க ஓட்டு போடுறாங்களா ஓட்டு போடலையாண்டவெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா இவர் இளைஞர்களால் கொண்டாடப்படக்கூடியவரா இருக்கிறாரா இல்லையா, அதை தாண்டி இன்னும் சொல்றேன், நீங்களாம் சொல்றது மாதிரி சரியாக கூட இருந்திருந்தா இந்த 41 பேர் பலியானாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் இந்த கட்சியை புரிஞ்சிருக்கணும், நம்பகத்தன்மையற்று போயிருக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் தான் இவருக்கான வேல்யூவே கூடிச்சு, ஒரு கிரேஸே கூடிச்சு. அப்போ இதெல்லாம் வந்து யோசிக்க வைக்குது. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. விஜய் வெற்றி பெறுவாரா? நம்பிக்கை தெரிகிறதா? மக்கள் ஆதரவு கிடைக்குமா? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு பெரியார் சரவணன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு பெரியார் சரவணன். வணக்கம் ஐயா. விஜய் ஒரு நம்பகத்தன்மையோட நம்பிக்கையோட மக்களுக்கு சேவையாற்ற முடியும், மக்கள் நம்புறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அரசியலை நகர்த்திட்டு இருக்காரு. அப்படி நகர்த்திட்டுலாம் இல்லை. அது எதுவும் நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு கிரியேஷன் மாதிரி. அவங்க வந்து ஏதோ இப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்கன்றதை நீங்கள் வேற ஒரு மொழியில் போய் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அது இயல்பாகவே இருக்குது. இப்போ ஆசியாவிலேயே பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்பர் 1 பிராண்ட் அது. இந்தியாவில் விஜய் இந்தியாவில் நம்பர் 1 பிராண்டுனா நீங்கள் அது ஒரு ஐகான். நீங்கள் பிராண்டுனா நீங்கள் ப்ராடக்டாக பார்க்காதீங்க. இல்லை, விஜய் ஒரு ஐகான். அது என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒரு கல்ட். அதோட ஃபாலோவர்ஸ்ன்னு நீங்கள் வந்துன்னா அதை நீங்கள் கற்பனை கூட பண்ண முடியாது. அந்தளவுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகம் இருக்கிற நபர். அதனால் வந்து அவர் உருவாக்க போகிறது அப்படிலாம் கிடையாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவர் தன்னோட கேரியரை அடுத்த கட்டமாக நகர்த்தணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக என்ன பண்ணுறாரு, 25 வருஷமாக அதுக்கு அஸ்திவாரம் போகிறாரு. நடிக்கிறாரு. நடித்ததுக்கப்புறம் வந்து ரசிகர் மன்றத்தையே என்ன பண்ணுறாரு, பொலிட்டிக்கலாக மாற்றுறதுக்காக அதை ஒரு இன்ஸ்டியூஷனலாக மாற்றுறாரு. ரசிகர் மன்றத்தை இன்ஸ்டியூஷனலாக மாற்றி அதுக்கப்புறம் அதை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அவங்கள கன்வெர்ட் பண்ணுறாரு. இதுக்கு வந்து 25 வருஷம் அவர் ட்ராவல் பண்ணியிருக்கிறார் இதுக்காக. அப்போ இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாருமே விரும்புகிறாங்க. அந்த விஜய்க்கு மேலே ஒரு கிரேஸ் இருக்குது. யாருக்குமே இல்லாத தன்னை வந்து ஒரு மெசையாவாக இன்றைக்கி வந்து விஜயை வந்து பார்க்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து இன்றைக்கி நிறையா இருக்கிறாங்க. இந்த ஜென்சி அப்படின்னா அது அளப்பரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆதரவோடு அவர் நிற்கிறாரு. அதனால் இது வந்து ஒரு கிரியேட் பண்ணதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது இயல்பாகவே நடக்கும். இன்னும் ஒரு பொலிட்டிக்கலாக இயல்பாக நடக்கணும். எப்படி அது இயல்பாக நடக்கும்? அதை தான் சொல்ல வரேன் நான். டேவிட் ரைசன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காக்காரு தமிழ்நாட்டில் தங்கி திராவிட இயக்க வரலாறை ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டு இங்கே தங்கி ஆராய்ச்சி பண்ணார். கலைஞர் வரலும் ஒரு பேட்டி எடுத்தார். அவர் பல்வேறு இலக்கியங்கள் புராணங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு சொல்கிறாரு, ஒவ்வொரு 25 வருஷத்துக்கு ஒரு தடவையும் ஒரு ஒடுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட அல்லது கண்டு கொள்ளப்படாத நபர்கள் ஒன்று திரளுவார்கள் அப்படின்றாரு. இது ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ். இது ஒவ்வொரு 4 நூற்றாண்டுக்கு ஒரு முறையும் இது மாதிரி ஒரு எழுச்சி சமூகத்தில் ஏற்படதான் செய்யும். அவங்களாம் யாருன்னு பாருங்களேன். அப்படி எழுந்து வரவங்க யாராக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு கண்டு கொள்ளப்படாத ஒரு சமூகமாக தான் அது இருக்கும். இதை எப்படி நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா, பிரமலை கல்லர்கள் வந்து ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம் இருக்காது. முத்திரையர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அரசியல் பிரதிநிதித்துவம் இருக்காது. இந்த குறும்பர்கள், காட்டு நாயக்கர்கள், இது மாதிரி பல்வேறு சமூகங்களை நீங்கள் வந்து கணக்கில் இந்த பாக்கெட்லாம் எங்கே போகும், இவங்களாம் எங்கே வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா நேரடியாக புதுசாக யார் வருவாங்க, தனக்கு ஒரு மெசேஜாக வரமாட்டாரா? இன்றைக்கி உலகம் தோன்ற காலத்துலேருந்து அந்த ஒரு சிக்கல் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சொன்ன இந்த ஜாதிகள், நீங்கள் ஜாதி லட்சுமி பிரமலைகளை சொல்கிறீங்க, முத்திரையை சொல்கிறீங்க, இவங்க எல்லாரும் அரசியல் பிரதிநிதித்துவம் கிடைச்சதான் இருக்குது. இல்லை, அவங்க எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி பெரும்பாலுமே கிடைக்கல. ஒரு சிலர் வந்து அதை வந்து ஒரு பெரும்பான்மையாக இன்றைக்கி இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு கல்லர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பிரமலை கல்லரை கொண்டு வர முடியாது. அவங்க ட்ரைபில் வருவாங்க. அப்போ பிரமலை கல்லரோட பண்பாடு பழக்க வழக்கம் வாழ்வியல் முறை எல்லாமே வேறாக இருக்கும். அவங்க சுண்ணத்தெல்லாம் பண்ணிப்பாங்க பிரமலை கல்லர்கள். இவர்கள் வந்து இவர்களோட வாழ்வியல் முறை பண்பாடு பழக்க வழக்கம் வேறு. இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் அந்த சசிகலா இருக்கும்போது ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு பெரிய பிரதிநிதித்துவம் இருந்ததுங்கிறீங்க. இருந்துச்சு, அது மறுக்க முடியாது. இப்போ இருக்குது. திமுக இருக்கு. ஆனால் அது ஆதிக்கம் செலுத்துறது ஒன்று இருக்குல்ல. எதுக்கு ஆதிக்கம் செலுத்தணும்? இல்லை, அவங்க இந்த சொசைட்டி மேலே இப்போ உதாரணத்துக்கு எங்கள் திருச்சி பகுதி எடுத்துக்கோங்க. 12 காவல் நிலையம் இருக்கும். மாநகரத்தில் 12 காவல் நிலையம். அதில் 8 காவல் நிலையத்தில் கல்லர்கள் இருப்பாங்க.
இதை தான் நம்ம ஆதிக்கம்னு சொல்ல வரோம். ஆதிக்கம்னா அந்த சொசைட்டி மேலே நீங்கள் செலுத்தக்கூடிய ஒரு ப்ரெஷர் அப்படி நான் எதிர்பார்க்க சொல்ல வரல. அவங்களோட பிரதிநிதித்துவம் வந்து தேவைக்கு அதிகமாக இருந்துச்சு. இதை எப்படி நீங்கள் விஜயோட இணைக்கிறீங்க? நான் இதை விஜயோட இணைக்க வரல. இப்படி கண்டு கொள்ளப்படாத சமூகங்கள் எல்லாமே ஒன்று திரளும். 4 நூற்றாண்டுக்கு ஒரு முறை இந்த சமூகம் ஒன்று திரளும். அப்படி ஒன்று திரளும் போது தன்னோட ஒரு மெசேயாவா விஜய் வருகையை வந்து தன்னோட ஒரு மெசேயாவா அவர் பார்க்குறாருங்க. இப்படி தான் அது ஒன்று திரளுது. விஜய் பள்ளி யார் ஒன்று திரள்றாங்க? இது சயின்ஸ்னு சொல்ல வரேன். இளைஞர்கள், யங்ஸ்டர்ஸ். நீங்கள் முதல்ல ஜாதியை பற்றி சொன்னீங்க, இப்பொழுது வந்து ஒன்று திரள்வார்கள் இளைஞர்களை பற்றி சொல்லுங்க. இளைஞர்களையும் நீங்கள் ஜாதியாக பிரித்து பார்க்கிறீர்களா அல்லது ஒரு எதிர்பார்ப்பு கொண்ட ஒரு கூட்டமாக குழுவாக பார்க்குறீங்களா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இப்போ எல்லாருமே ஒரு பொதுப்படையாகவே பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜென்சிக்கெலாம் ஏதுங்க ஜாதி அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு காமன். நாங்கள் ஃபீல்டில் நிற்கிறவங்க எங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்குமே தாங்க நான் என்ன சொல்கிறேன், மனிதன் இவங்களை வந்து வானத்திலேருந்து வரல. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளோட பழக்க வழக்க பண்பாடுகளோடு தான் அவங்க இருப்பாங்க. அப்போ அவர்கள்ட்ட இந்த சாதியோட தன்மை இருக்குமானா இருக்க தான் செய்யுது. நாளைக்கு விஜயே நினச்சாலும் ஒரு பொது வேட்பாளர் அவங்க ஒரு இடத்துல போட முடியுமா? கல்லர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல, இல்லை முத்திரைகள் அதிகமாக இருக்கிற இடத்துல, முதலியார்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல வேற ஒரு வேட்பாளர் போட முடியுமான்னு முடியாது. இது ஒரு பேட்டர்ன். இப்படி தான் இந்த தேர்தலை நீங்கள் எதிர்கொண்டு தான் இப்படி தான் எதிர்கொண்டாகணும். இந்த தேர்தலுக்கு தான் பழக்கப்பட்டிருக்குது. மற்ற திராவிட கட்சியிலேருந்து விஜய் வேறுபட மாட்டார். அதோட காப்பி தான் இது. காப்பிங்கிறீங்க? அதோட காப்பி தான், அதெல்லாம் மறுக்கவே முடியாது. நீங்க நல்ல ஒரு கருத்து சொல்றீங்க. முக்கியமாக விஜய் ஒரு மெசேஜ் எடுத்தோன்னு நீங்க ஒரு ஐகான் அப்படின்னீங்க. ஆமா, ஒரு பெரிய கூட்டம், பெரிய திரளான மக்கள் அவரை ஒரு மெசேஜாக பார்க்குறாங்க. கடைசியில் நீங்க திராவிட கட்சியோட காப்பின்னு சொல்றீங்க. தாவேக்கா அதை மறுக்கவே முடியாது. நீங்க எந்த கட்சி வந்தாலும் திராவிட கட்சியை நீங்க பிரதிபலிச்சு தான் ஆகணும். ஒன்றும் கிடையாது. இன்னும் இது தாவேக்காவும் இன்னொரு திராவிட கட்சி தான். நான் இன்னும் ஒரு எளிமையா தாவேக்காவும் இன்னொரு திராவிட கட்சி தான். நான் இன்னும் உங்களுக்கு ஒரு இன்னும் எளிமையாவே சொல்ல வரேனே. திராவிடத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய சீமான் என்னவா இருக்கிறாரு? இல்லை இவரோட ரோலை எடுத்து பாருங்க, அண்ணாமலை, பிஜேபி அண்ணாமலையோட ரோலை எடுத்து பாருங்க. இதெல்லாம் நீங்கள் 25 வருஷத்துக்கு முன்னாடி திமுக மேடையில் பேசுனது கேட்டது தான் நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் ஒன்றும் புதுசாக கேட்கல. அண்ணாமலை எடுத்த ரோலும் 25 வருஷத்துக்கு முன்னாடி திமுகவோட ரோல் தான். சீமான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறதும் அன்பழகன் பேசாததா, கலைஞர் பேசாததா, இல்லை பேராசிரியர் நெடுஞ்செழியன் பேசாததா, ஆசி தம்பி பேசாததா, புரியுதுங்களா? இதோட காப்பி தான் இதெல்லாம். நீங்கள் இந்த நீங்கள் மற்ற மாநிலங்கள் வேறு, இங்கே யார் வந்தாலும் இந்த திராவிட இயக்கத்தோட சாயல் இல்லாமல், அதோட இது இல்லை, நிழல் இல்லாமல் இவங்க வரவே முடியாது. விஜயும் திராவிட கட்சியோடைய நிழல். அது இன்னொரு ஒரு விங்கு, அப்படி தான் எடுத்துக்க முடியும். திராவிட கட்சி இன்னொரு விங்குனா அதிமுக விங்க, திமுக இல்லை. இது ரெண்டுத்துக்கும் இல்லை, இது ரெண்டுத்துக்கும் தான் இது வந்து ஒரு இதாக இருக்குது. இது வந்து என்ன பொலிட்டிக்கல் பேரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொலிட்டிக்கல் இருக்கும், அதுலேருந்து இன்னொன்று பிறக்கும். புரியுதுங்களா? அது வேற மாதிரி தோற்றம் எடுத்தாலும் அது தனக்கான கூறுகளை எங்கேருந்து எடுத்துக்கும்? இந்த இடத்துல இருந்து தான் அது எடுத்துக்கும். அப்போ எதுக்கு விஜய்க்கு ஓட்டு பண்ணும்? அது இளைஞர்கள் முடிவு பண்ண வேண்டியது. நீங்களும் நானும் அதை முடிவு பண்ண முடியாது. நான் தான் தெளிவாக ஏன் ஓட்டு போடணும்னு கேட்குறேன். அவங்க திமுக அதிமுக ஓட்டு போட்டுருக்காங்க. அதை தாங்க சொல்கிறேன். அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி 4 நூற்றாண்டுக்கு ஒரு முறை வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு வேக்கம் இருக்கும். அந்த வேக்கத்தை யார் நிரப்ப போகிறாங்கன்னா ஒரு புதிய தலைவர் நிரப்புவாங்க. அப்போ புறக்கணிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே ஒன்று திரள்வாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா? அதோட வெளிப்பாடு தான் இது. இப்போ திமுக சரியில்லை அப்படின்னா ஏன் சரியில்லைன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதை இன்னும் கூட இப்படி கூட பாருங்களேன். பெரும்பாலுமான முதலியார்கள் தான் இந்த திமுக தொடக்க காலத்திலிருந்து பெருவாரியாக இருந்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் தான் தோற்றுவாயாக இருந்தாங்க. ஆரம்பத்தில் அது முதலியார் கட்சி கூட சொல்லப்பட்டது. வாங்க விஷயத்துக்கு. இன்னைக்கு அந்த முதலியார் பிஜேபி காரன்லாம் வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த முதலியார்கள் எப்படி பிஜேபிக்கு போனாங்க? ஏன் போனாங்க? அதை தான் நான் கேட்க வரேன். இதுதான் ஒரு டிரான்ஸ்மிஷன் நடக்க தான் செய்யுது. அப்போ இந்த முதலியார்கள் ஏதோ திமுக மட்டும்தான் இருந்தாங்களே, பிஜேபிக்கு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த சமூகத்தில் எல்லா கட்சியிலும் இருக்காங்க. இல்லை, நான் அதை மறுக்கவே இல்லை. ஆனால் இதுக்கு ஒரு முதலியார் கட்சின்னு ஒரு பேர் இருக்கும்போது அப்போ அவங்க ஒரு திராவிட பாரம்பரியம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு அதோட அந்த சங்கத்தோட தலைவர்களிலிருந்து பெருவாரியான இந்துத்துவ மைண்ட் செட்டுக்கு வந்தது எப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா? நாடார்கள் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு பெரிய அளவில் திராவிட இயக்கத்து பின்னாடி திரண்டவர்கள், திமுக பின்னாடி திரண்டவர்கள் இன்னைக்கு இந்துத்துவா பின்னாடி திரள்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இங்கே விடுற இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா? யார் இடைவெளி கொடுத்தாங்க? இந்த திராவிட இயக்கங்கள் கொடுக்குற இடைவெளி. என்ன இடைவெளி? கண்டு கொள்ளப்படாத வெளி இருக்குது இங்கே. அது என்ன இடைவெளி சொல்லுங்க. ரெண்டு விஷயம் சொல்றீங்க. ஒன்று இடைவெளிங்கிறீங்க, கண்டுகொள்ளப்படாத வெளிங்கிறீங்க. அந்த வெளி தான் இடைவெளின்னு சொல்ல வரேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிரதிநிதித்துவம் எடுத்து ஒரு சமூகத்தில் நீங்கள் ஒரு வரலாற்று எந்த ஒரு இயக்கமும் வந்து தானே வந்துடாது. அது ஒரு வரலாற்று தொடர்ச்சி இருக்கும். நீ உலகத்தில் எங்கே வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் கியூபா போராட்டத்தை எடுத்தாலும் அதுக்கு ஒரு வரலாற்று தொடர்ச்சி இருக்குது. அப்போ தமிழ்நாட்டுக்குன்றப்போ ஒரு வரலாற்று தொடர்ச்சி இருக்குது. இப்போ நாங்களாம் எந்த மரபுலேருந்து வரோம்? சித்த மரபுலேருந்து நாங்கள் வரோம். இப்போ பெரியார் வானத்திலேருந்து குதிக்கலையே. அந்த சித்தரோட முதிர்ந்த தன்மை தானே, செறிவூட்டப்பட்ட செழுமைப்படுத்தப்பட்ட ஒரு வடிவம் தானே பெரியார். பெரியார் சித்தருங்கிறீங்களா? நான் என்ன சொல்கிறேன், இப்படி ஒரு மட்டை அடி அடிக்காதீங்க. அதோட சொன்னதை கேட்குறேன். இல்லைங்க, அது ஒரு புழு இருக்குது. சரி சரி, பட்டாமாற்றங்கிறீங்க. இல்லை, பட்டாம்பூச்சியை பார்த்து நீ எப்படி புழுன்னு சொல்ல முடியும்? சரி, உருமாற்றங்கிறீங்க. அவ்வளோதான். அது ஒரு எவல்யூஷன், ஒரு பரிணாமம் அடையுது. அது பெரியார் ஒரு டிராவல் ஆகுது. அது மாதிரி இந்த இயக்கங்கள் வர வேண்டியது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா தன்னோட வேர்களை இழந்துருது.
இங்கே திமுகன்றது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா கீழே கிராஸ் ரூட் லெவலில் வந்து அந்த கொள்கை வெளியிருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இல்லாமல் சம்பாதிப்பதற்காகவும் பேருக்காகவும் புகழுக்காகவும் வருபவர்களாக மாறிடுறாங்க. திமுக ஒரு பாரம்பரியமிக்க ஒரு மிக அனுபவம் வாய்ந்த ஒரு வரலாற்று பெரிய வரலாறு கொண்ட கட்சி. டாப் டு பாட்டம் கிராஸ் ரூட் வரைக்கும் கட்சி இருக்கு. நீங்க கட்சி இருக்குது, ஆனா கட்சி என்னவாக இருக்குது? அது வெகு மக்களுக்கான கட்சியா இருக்குதா? வெகு மக்களுக்கான கட்சி தானே நான் சொல்றேன். ஆட்சியில் இருக்கிற இல்ல, நீங்க ஒரு நீண்ட ஒரு வரலாறு உங்களுக்கு உண்டு, ஊடகத்துறையில் உங்களுக்கு உண்டு. நீங்கள் பார்த்த மந்திரிகள் என்னவா இருந்தாங்க? இன்னைக்கு ஒவ்வொரு மந்திரியும் ஒரு குறுநில மன்னராக இருக்கிறாங்களா இல்லையா? இவர்கள் எளிமையாக அணுகக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா? இது ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இதில் இருந்து அணுக முடியாதவன் எங்கே போவான்? அணுகக்கூடிய இடத்துக்கு தான் போவான். இதை தான் அது விஜய். அது யாரா இருக்கு? நானே சொல்றேன். நீங்க விஜய் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க மறுக்கப்பட்டவர்கள் எல்லாரும் விஜய் பின்னால் திரள்வார்கள்ங்கறீங்க. இதை தாங்க நான் சொல்றேன். இப்போ முதல்ல சொல்லிட்டு இருந்தது பார்த்தீங்களா, ஒரு மந்திரி இருக்கிறாரு, இவர் எளிமையா ஒரு அரசியல்வாதி இருக்கிறாரு, ஒரு திமுக காரர் இருக்கிறாரு, அவர் அந்த வார்டில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் உடனே அந்த என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் இல்லைங்க, நான் கண்ணால் பார்த்தது. ஒருத்தர் இறந்து போயிடுறாருங்க, ஒரு தெருவில் இறந்து போயிடுறாருங்க. இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா அப்படியே எல்லாத்துலேயும் பணம் வசூல் பண்ணுவாங்க. ஒரு 100 ரூபா 500 ரூபா வசூல் பண்ணி 200 ரூபாய்க்கு குடிச்சிட்டு 300 ரூபாய்க்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு மாலையை வாங்கி போட்டு ஒரு கொடியை போட்டு அந்த திமுக சாவாக கொண்டு போயிடுவாங்க. அவர் ஜெகஜோதியாக போகும். இப்படி குடும்பமாக இருந்தது என்ன ஆகிடுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு அந்நியப்பட்டு போயிடுது. ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இவர்களுக்கு தொடர்பு இல்லாத மாதிரி, இவர் பெரிய பண்ணையார் மாதிரியும் இவர் பண்ணையாள் மாதிரியும் இன்றைக்கி நகர செயலாளர்கிட்ட வந்து வார்டு செயலாளர் அணுக முடியாத அளவில் இருக்குது. இதை இப்படி கூட நீங்கள் புரிஞ்சுக்கங்களேன். ஏன்னா நான் உதாரணம் சொல்லிக்கிட்டே வரேன், நீங்கள் அதிலிருந்து செய்தி எடுத்துக்கோங்க. நேரு இருக்கிறாரு, இங்கே அன்பில் பொய்யாமல் இருக்கிறாரு, நடுவில் ஒருத்தர் வந்து கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இனிக்கோ எதாச்சும் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு. என்ன விடுங்கடா, நான் ஓடி போயிடுறேன், எனக்கு தேர்தலும் வேணாம் அரசியலும் வேணான்ட்டார். சரி, நீங்கள் விஜய் தென்னாலிராமன் பூனை பால் குடித்த கதையாகி போச்சு. பாலை கண்டாலே பயப்படுற அளவுக்கு இன்றைக்கி இனிக்கோ எதிராஜோட நிலைமை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ இந்த சீர்கேடுகள் தான் மக்கள்கிட்ட எளிமையாக இவர்கள் சேர முடியாதவர்களாக இருக்கிறாங்க. ரொம்ப தூரம் போயிட்டோம், விஜய் போயிட்டோம். மக்கள்கிட்ட எளிமையாக போக முடியாதவர்கள் இருக்காங்க. அப்போ எளிமையாக யார் போகிறா அப்படின்னு கேட்குறப்ப, வீட்டுக்கு ஒரு நபராக இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட விஜய் போய் சேர்றாரு. வீட்டுக்கு ஒரு நபராக சினிமா மூலம் தானே போய் சேர்ந்தாரு. அது எதுவாக இருக்கட்டுங்க, அது யார் தேர்ந்தெடுக்கணும்? நீங்களும் நானும் தேர்ந்தெடுக்க முடியாது. அது எப்படி அரசியல் தலைவராக மக்கள் எடுத்துக்குவாங்க? இல்லை, நீங்கள் ஒரு பேட்டர்ன் பார்த்துருக்கீங்க, இப்படிலாம் இருக்கும் அரசியல்னு. இது வேற ஒரு ஜென்ரேஷன். இது அவங்க மொழி உங்களுக்கு அரசியல் இருக்க வேண்டாம், சினிமா நடிச்சு அரசியல் வந்தாவே ஆதரவு கொடுப்பாங்கிறீங்க. நீ இதை விட மோசம். நான் என்ன சொல்றேங்க, நீ இவ்வளவுலாம் கேட்டீங்கன்னா, நீங்க கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கணும்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு புஷியானதோட டிரைவர் முதல்வர் ஆயிடக்கூடாது நாட்டுக்குன்னு வேண்டிக்கலாம். இந்த சமூகம் இப்படிதான் நகரும். இல்ல அந்த பாரபட்சத்தை நீங்க கொண்டு வரீங்கன்னு கேட்கறேன். நான் கொண்டு வரலீங்க, நீங்க தான் சொன்னீங்க. நான் கொண்டு வரல. புஷியானத டிரைவர் முதலமைச்சர் ஆகக்கூடாதா? ஆகக்கூடாதுன்ற. ஏன் ஆகக்கூடாது? அதுதான் அந்த இடத்துக்கு தான் நான் வரேன். நீங்க யாரு சொல்றதுக்கு? இல்ல, அந்த இடத்துக்கு தான் நான் வரேன். ஏன்னா இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, சினிமா போதுமான்னு கேட்குறீங்க பாத்தீங்களா, அந்த ரசிகராக இருக்கானே, அவன் வானத்திலேருந்து குதிச்சவன் கிடையாது. திமுக வீட்டுக்காரன் புள்ள, அதிமுக வீட்டுக்காரன் புள்ள, கம்யூனிஸ்ட்காரன் வீட்டு புள்ள, காங்கிரஸ்காரன் வீட்டு புள்ள தானே அங்கே போய் நிற்கிறான். உன் குடும்பத்தையே உன்னால் அரசியல் படுத்தி அவனை வந்து கொள்கையில் இருத்தி வைக்க முடியலையே. இன்னைக்கு 1,30,00,000 பேர் உறுப்பினர்கள் இளைஞர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க யாரு? விஜய் கட்சியில் சொல்றேன். விஜய் கட்சியில் அவங்களாம் யாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. உறுப்பினராகிட்டு ஓட்டு போடணும்ல 1 கோடி பேர். நான் மறுபடியும் சொல்கிறேன், இவர் ஜெயிக்கிறாரா தோக்குறாரா, இவங்க ஓட்டு போடுறாங்களா ஓட்டு போடலான்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் மனிதர்களால் இளைஞர்களால் கொண்டாடப்படக்கூடியவராக இருக்கிறாரா இல்லையா? அது ஓட்டு போட்டு தலைவராக்கக்கூடிய அளவுக்கு தகுதி கொண்டவராகவும் ஆற்றல் கொண்டவராகவும் இருப்பாரா இல்லையா? அதெல்லாம் வந்து நீங்க வரலாறு தான் சொல்லணும், எதிர்காலம் தான் சொல்லணும். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அவர் பேசின பேச்சிலிருந்து நான் உங்ககிட்ட கேட்கிறேன், அவர் அரசியலில் வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறாரான்னு கேட்கிறேன். கண்டிப்பா இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் இல்லைன்னா அவர் கட்சி நடத்தணும். அந்த நம்பிக்கையில்னா அவரே கட்சி நடத்தணும். இல்லைன்னா கட்சி நடத்த வேண்டியது இல்லையே. ஒரு லைன்ஸ் கிளப் மாதிரி வச்சுட்டு போயிடலாமே. அவர் கட்சி நடத்துறது ஜெயிக்கிறதுக்காகவும் வெற்றி பெறுவதற்காகவும் பதவிக்கு வருவதற்காக தான் கட்சி நடத்துறாங்க. இது எல்லாரோட நோக்கமும் அதுதான். அவர் பேச்சுல என்ன சொல்றாரு, நான் வீட்டை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்றோம். தேர்தல் அன்னைக்கு விஜயும் வருவாங்க. அப்போ இவர் வரமாட்டாரா? நான் மறுபடியும் சொல்றேன், இது யாருங்க முடிவு பண்றதுன்னு கேட்குறேன். அவங்க கட்சி, அவங்க உறுப்பினர்கள், அந்த இளைஞர்கள் முடிவு பண்ண, அந்த இளைஞர்கள் கொண்டாடுறான். நீ வராத தலைவர்ன்றா. ஒரு சின்ன ஒரு போஸ்ட் நடந்தது. டெல்லிக்கு இதுக்கு போனாங்க, எங்க விசாரணைக்கு டெல்லிக்கு போனாங்க. சிபிஐ விசாரணையெல்லாம் முடிஞ்சு வெளியில் வந்து பக்காவாக போலீஸ் பந்தோபஸ்தோட அந்த டெல்லி மக்களும் அனுப்பி வச்சாங்க. இங்கே லேசாக கால் தடவை விழுந்துட்டார். ஒரு தடுமாறிச்சு, உழுவில் தடுமாறிச்சு. உடனே ஒருத்தன் பதிவு போடுறான், ஏண்டா நாங்கள் உங்களை பத்திரமா தானே என் தலைவர் அனுப்பி வச்சேன், நீங்கள் ஏன்டா அவரை போட்டு இந்த கந்தரகோலம் பண்ணுறீங்கன்னு கேட்குறான். இது ஒரு சாதாரண ஒரு விஷயம். ஆக அவர் அந்த ரசிகர்கள் விரும்புகிறாங்க, இந்த பேட்டர்னை விரும்புகிறாங்க. நீங்கள் இந்த பழைய பேட்டர்ன்லாம் விட்டுருங்க. நீங்கள் இன்னும் எங்கே இருக்கீங்க? தீப்பொறி ஆரம்பம் காலத்திலே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு நான் பேசணும்னு அவசியம் இல்லைங்க, என்னோட அசைவு போதுங்க. நீ விஜயோட அசைவு போதும். ஒரு விஷயம் அசைந்தால் ஓட்டு. நீங்கள்
நான் மறுபடியும் சொல்கிறேன், இது ஓட்டா இல்லையான்றதெல்லாம் நீங்கள் அப்புறம் பேச இல்லை வேண்டிய நீங்கள் விஷயம். சொல்லுங்க ஓட்டா இல்லையான்னு. வாய்ப்பு இருக்குது, வரலாம். நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அரசியல் பேசுகிறீங்க, எதுவுமே ஒரு பேச தெரியலிங்க, அந்த வழக்கம் போல் அரசியல்வாதி மாதிரி ஒரு இல்லைங்க, அப்படிலாம் நீங்கள் சொல்ல வரீங்கன்னு சொன்னீங்கன்னா இப்படி வேணால் எடுத்துக்கோங்க. அரசியல் தெரியாது, இவருக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஒரே ஒரு மாநாட்டில் அதிகாரத்தில் பகிர்ந்து வழங்கப்படும்னு சொன்னாரா இல்லையா? யாரும் வரலையே. நான் வரேன், அந்த இடத்துக்கு தான் வரேன். சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. சொன்னதுக்கு பிறகு தமிழ்நாட்டோட அரசியல் ஒட்டுமொத்த செனாரியோவும் மாறிச்சா இல்லையா? எல்லாரும் ஆட்சியில் பங்குன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் தான் சொந்த ஓட்டை கூட அவர் போட்டுக்க மாட்டார். 6000 ஓட்டு வாங்கின கட்சி தலைவர்லாம் எனக்கு ஆட்சியில் பங்கு இருந்தால் தான் நான் வருவேன்னு சொன்னாரா? இன்னைக்கு அப்போ பேசாமையே ஒரு வார்த்தைக்கு இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட அரசியல் தலைகீழாக மாறி போச்சு. இது ஒன்று. ஆனால் அவருக்கு வரலையே சார். யாருக்கு வரணுங்க? அவருக்கு எந்த கட்சியும் வரலையே. நான் கேட்குறேன், நீங்கள் மனசாட்சியோட சொல்லுங்கள், எங்கேயாவது எந்த நிர்வாகியாவது எந்த கூட்டணியாவது, இப்போ பிரேமலதா சொல்கிறாங்க எங்களை யாரும் இன்னும் கூப்பிடலிங்க, மதிப்பு கொடுக்கக்கூடிய மரியாதை கொடுக்கக்கூடிய அணியில் போய் சேருவாங்கிறாங்க. நான் வரேன், நான் என்னை யாரும் கூப்பிடலிங்க, கூப்பிட்டா நான் முடிவு பண்ணிப்பேங்க, சீக்கிரம் அறிவிப்பேங்க. இப்படி ஒவ்வொரு கட்சியும் தனக்கு தகுந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயாவது அதிகாரப்பூர்வமாக தாவேக்காவில் இருந்து கூட்டணிக்கு வாங்கினு யாரோ அழைப்பு கொடுத்தா மாதிரியோ பேச்சுவார்த்தை நடத்தினா மாதிரியோ அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு தெரியுமா? இல்லை ஒரு அசம்சனாக அங்கே பேசிக்கிட்டாங்க இங்கே பேசிக்கிட்டாங்கன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாதுல்ல. கூப்பிடல. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்க, நான் ஒரு சுத்தமான ஒரு ஆட்சி அமைக்கணும்னு அவங்க முடிவு பண்ணி உட்காந்துருக்காங்க. அந்த சுத்தமான கட்சியை அவங்க தேடுறாங்க, வந்தால் சேர்த்துப்பாங்க. அதே டயத்தில் எல்லாத்துக்கும் பாருங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், நம்ம மனோஜ் பாண்டியன் எங்கே போக வேண்டியவர், தாவேக்கா போக வேண்டியவர். மருது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்டலெக்சுவல் நல்ல இலக்கியவாதிகளில் நல்ல புலமை வாய்ந்தவர், எங்கே போக வேண்டியவர், தாவேக்கா போக வேண்டியவர். நம்ம வைத்திலிங்கம் எங்கே போக வேண்டியது, தாவேக்கா போக வேண்டியது. காளியம்மா எங்கே போக வேண்டியது, தாவேக்கா. இது மாதிரி என்னால் பட்டியல் போட்டுக்கிட்டே போக முடியும். யாருக்கு காளியம்மா தவிர நீங்கள் சொன்ன திமுக போயிட்டு, அதாங்க சொல்கிறேன், யாருக்குமே கதவு திறக்கப்படவில்லை. அதுதான் ஏன் கேட்குறாங்க எல்லாரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு குவாலிட்டி பார்க்குறாங்க. இவங்ககிட்ட குவாலிட்டி இல்லையா? இல்லைன்றதுனால தானே அவங்க உள்ளே சேர்க்கல. இல்லைன்னா சேர்த்துருப்பாங்கல்ல. நான் ஊழலை ஒழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஊழல்வாதிகளை எப்படி உள்ளே வச்சுக்க முடியும்? இப்போ நீங்கள் மருது அழகராஜ் பற்றி நீங்கள் தான் புகழ் பண்ணீங்க, மருது அழகராஜ் பற்றி நீங்கள் தான் புகழ் பண்ணீங்க. நான் மறுக்கலிங்க, இவங்க எல்லாமே கரெக்டாக. நான் அவரோட சிறப்பை சொன்னேன். அவர் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்குத்து, அவர் அங்கே என்ன குழப்பம் பண்ணார், டிடிவிக்கும் எடப்பாடிக்கும் இதெல்லாம் பேசுகிறோம் தனி வரலாறு. சரி வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். இந்த டிடிவியே எடுத்துக்கோங்க. ஆமாம், அவரும் என்னென்னமோ பிட்டெல்லாம் போட்டு பார்த்தாரு, இப்போ கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிடுவாங்கன்ட்டுன்னு. நைட்டாக தனி விமானத்தில் தூக்கிட்டு போனாங்க. யாரை கூட்டிகிட்டுலாம் போகல, தனி விமானத்தில் கூட்டிகிட்டு போய் தூக்கிட்டு போய் ஃபெரா இருக்குது, லண்டன் வழக்குன்னு அப்படியே தான் இருக்குது. ஒழுங்கு மரியாதையாக எடப்பாடி சொன்ன பேச்ச கேளுன்னொன்னிய இங்கே வந்து பங்காளியாக மாறிட்டாங்க. ஆனால் இவர் முன்னாடி கதவை தட்டினது எங்கே? தாவேக்காவில். தாவேக்காவை ஏன் திறக்கல? விஜயை பார்க்க முடியலங்கிறது தானே எல்லாரும் போகிறாங்க. கிடையாதுங்க, அவர் விரும்பலிங்க. இவங்களெல்லாம் இன்னும் சொல்ல போனால் அவருக்கு ஆட்சிக்கு ஒரு விரும்பலையா? மூணு மாதத்துக்கு முன்னாடியே, நான் நல்லவன் சொல்லுங்களேன், 3 மாதத்துக்கு முன்னாடியே தாவேக்கா நினச்சிருந்தா தமிழ்நாட்டில் அதுதான் பெரிய கூட்டணி அமைச்சிருக்கும். ஆனால் அப்படி வேண்டாம், முதல்ல நம்மளை ப்ரூவ் பண்ணுவோம். அது தேர்தலில் போட்டிட்டு யார் எவ்வளோ இடம் வருது நாம் யாருன்னு ப்ரூவ் பண்ணுவோம். புரியுதுங்களா? அதுதான் அவங்களோட நோக்கம். இல்லைன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு உள்ள தூக்கி போட்டிருப்பாங்களே. ஆட்சிக்கு வர நோக்கம் இல்லை யாருக்கு? விஜய். நான் மறுபடியும் சொல்கிறேன், எங்கேயா லெட்டர் பேட் வச்சுருந்தா கூட அவங்க கூட ஒரு மந்திரி கனவுல தான் உட்காந்துருப்பான். புரியுதுங்களா? யாரா கட்சி நடத்தினாலும் அவர்களுக்கு வந்து பதவி தான், அதிகாரத்துக்கு வரணும்னு தான் விரும்புவாங்க. அதனால் இவர் முதல்வர் ஆகிறதுக்கு வரல, அதிகாரத்துக்கு அப்படி இல்லை. அப்படி எடுக்க முடியாது. பிராக்டிகலாக பார்க்க போனால் இந்த அணியை வைத்துக்கொண்டு, இந்த அளவுக்கான அரசியல் நிலைப்பாடை வைத்துக்கொண்டு ஆட்சிக்கு வர முடியுமா முடியாதாங்கிறது எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் தெரியும். இல்லை, அவங்க ஒரு கணக்கில் உட்காந்துருக்கலாம்ல. இப்போ நமக்கு நம்ம எல்லாம் பார்க்குறோம், அவங்க வேற ஒரு கணக்கு உட்காந்துருக்கலாங்க. அங்கே உட்காந்துருக்கவங்க என்ன கணக்காக இருக்கும்? நாங்கள் உட்காந்துருக்கோம் சாதாரண ஆள் இல்லை, உலகத்தில் மிகப்பெரிய இன்டலெக்சுவல்ஸ் எல்லாம் உட்காந்துருக்கிறான், பெரிய நீதிபதி உட்காந்துருக்கிறான் உள்ளார, பெரிய IAS IPS, இன்னும் சொல்ல போனால் உடம்பு பூரா மூளைன்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடியவங்களாம் உள்ளே உட்காந்துட்டு ஆலோசனை சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கிறான். அவங்க ஒரு கணக்கு போச்சிருக்காங்க, இந்த கணக்கு தோக்கலாம் ஜெயிக்கலாம் அது வேறு விஷயம். ஆனால் அதன்படி அவர்களுக்கு இசைவானவர்களை மட்டும் எடுத்துக்க தயாராக இருக்கிறாங்க. வரவன் போகிறவனாலாம் உள்ள கட்சிக்குள்ளே சேர்க்கறதுக்கு அவங்க தயாராக கிடையாது. இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான், இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு என்ன வித்தியாசம், அது மாதிரி ஆகிடக்கூடாது. நாம விதிவிலக்கானவர்கள், வித்தியாசமானவர்கள் அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ண பார்க்குறாங்க. அடுத்த தேர்தல் விஜய்க்கு ஒரு சோதனை களம், அவ்வளோதான். மேபி இருக்கலாம். ஆமாங்கிறீங்க? மேபி சோதனை களமாக இருக்கலாம், இல்லை அது சாதனை களமாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம்ல. யோசிச்சு பாருங்க. நீங்க அரசியல பல ஆண்டுகளை பார்த்துட்டு வரீங்க, அது சோதனையா சாதனை உங்களுக்கே தெரியுமில்ல. நான் சொல்றேங்க, 30 வருஷமா நான் கொடி கட்டி மேடை போட்டு போஸ்டர் ஒட்டி, புரியுதுங்களா, மறியல் பண்ணி ஜெயிலுக்கு போய் இப்படி அரசியல் பார்த்து வந்தோம். எனக்கு கிராஸ் ரூட்டோட மைண்ட் செட் எனக்கு என்ன தெரியும். இப்போ கடைசியாக நான் எடுத்த சென்செக்ஸை கூட 10க்கு 6 பேர் விஜய்ன்றாங்க.
இப்போ இது என்ன அங்கே ஒரு சிக்கல் இருக்குதுன்னு வேணா கேளுங்க. இதில் என்னங்க சிக்கல் இருக்கு? 10க்கு 6 பேர் விஜய்ங்கிறாங்க. 10க்கு 6 பேர் விஜய் தான். அப்புறம் ஜெயிச்சிருவாரு. அதை தான் நான் சொல்ல வரேன். இங்கே ஒரு சிக்கல் இருக்குது, இந்த நிர்வாக ரீதியாக ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ நீங்கள் எனக்கு ஒரு 100 ரூபா பணம் கொடுத்து அனுப்புறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வாங்குறது யாரு? நடுவில் ஆள் இல்லை. இந்த ஒரு சிக்கலை இந்த முடிச்ச நீங்கள் அவுத்துட்டீங்கன்னா இவர் ஆட்சி அமைக்கிறது யாராலையும் தவிர்க்க முடியாது. அந்த சிக்கரத்தை எப்படி அவுப்பாருங்கிறது அது இன்னும் காலம் இருக்குது, 3 மாதம் இருக்குது. அதுக்கு 3 மாசம் இல்லை, 2 மாசம் தான் இருக்கு. மேபி இன்னும் 100 நாள் குறைவாக தான் இருக்குது. 100 நாள் குறைவாக. ஆமாம், 100 நாள். தேர்தல் ஏப்ரல் மத்தியில் வந்துடும். ஆமாம், 15 மார்ச் முதல் வாரம். இன்னும் 1 மாசத்துக்குள்ள 4 வாரங்களுக்குள்ள தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் டைமே இல்லை. விஜய் அடுத்தது வேலூர்ல ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதா பிளான் இருக்கு. அது பிப்ரவரி. தமிழ்நாடு முழுக்க ஒரு 3 பொதுக்கூட்டம் நடத்துவாராங்கிறதே பெரிய சந்தேகமா இருக்கு. ரொம்ப சிம்பிளுங்க. வெளியில் வரக்கூடாது, விஜய் பேசக்கூடாது, வரக்கூடாது. நீ சினிமாவாகவும் பேசக்கூடாது, ப்ராக்டிக்கலாக நீ வெளியில் வந்து மேடையிலையும் நீ பேசக்கூடாது. விஜயை ஒட்டுமொத்தமாக எல்லாம் லாக் பண்ணணும். ஏன்னா அது வந்து ஒரு தமிழக அரசியலுக்கு ஒரு பெரிய த்ரெட்டு, புரியுதுங்களா? அதனால் அவரை வந்து எங்கேயுமே அனுமதிக்க, நீங்கள் வேணால் அனுமதி வாங்கி கொடுங்க, காலைல கையில் கொண்டு வாடகை வந்துப்பா பேசுப்பா எப்பா அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் வெளியில் வரத்துக்கோ மக்களை சந்திக்க தயாராக தான் இருக்கிறாங்க. அப்படிலாம் தயாராக இல்லாமல் ரொம்ப அடமண்ட்டாக உட்காந்துருக்கிற நபரெல்லாம் கிடையாது. ஆனால் எங்கேயுமே அனுமதி கிடையாது. எந்த நாட்டிலேயாவது எவ்வளோ பேருங்க கூட்டத்துக்கு வருவாங்க? அது வருவாங்க, ஒரு 10,000 பேர் வருவாங்க. சரி, 10,000 பேர்த்துக்கோட ஐடி கார்டை கொடுங்க. எந்த பைத்தியக்காரனாவது கேட்பானா? இங்கே கேட்குறாங்க, புரியுதுங்களா? 10,000 பேர் லாஸ்ட்டாக ஈரோட்டில் நடந்ததில் 75,000 பேருன்ற 1,00,000 பேர் வந்திருந்தாங்க. அத்தனை பேருக்கு எனக்கு ஐடி கார்டு கொடுனா எப்படி போய் கொடுப்பீங்க? இதெல்லாம் தாண்டி அரசியல் செய்வதான் தான் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் கடந்து தான் இந்த அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு நெருக்கடிகளுக்கு இடையில் 41 பேரை பலி கொடுத்ததுக்கு பிறகு இதை விட நெருக்கடி யாருக்கணும்? வேறு எந்த கட்சியும் இதை சந்திச்சிருக்க முடியாது. இதை தாண்டி தான் இன்றைக்கி நிற்கிறாங்க. இதை தாண்டி இன்னும் சொல்கிறேன், நீங்கள்லாம் சொல்கிறது மாதிரி சரியாகவே கூட இருந்திருந்தா இந்த 41 பேர் பலியானாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் இந்த கட்சியே முடிஞ்சிருக்கணும், நம்பகத்தன்மை ஏற்று போயிருக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் தான் இவருக்கான வேல்யூவே கூடுச்சு, ஒரு கிரேஸே கூடுச்சு. அப்போ இதெல்லாம் வந்து யோசிக்க வைக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அவர் வெளியே வந்து இன்னும் மக்களை சந்தித்து பல இடங்களுக்கு போய் எல்லாத்துக்கும் விருப்பம் தான். உங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த ரசிகர்களே சொல்கிறாங்க. நான் இப்போ கன்னியாகுமரி போயிட்டு வந்தேன், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கன்னியாகுமரி போயிட்டு வந்தேன். கன்னியாகுமரியில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அந்த மீனவர் பெல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அண்ணே மூஞ்சை பார்க்க சொல்கிறேன், வந்து காட்ட சொல்கிறேன், ஒரு ஓட்டு மிஸ் ஆகாதுண்ணே. மீனவர்கள்ட்ட கன்னியாகுமரி லேண்ட் எண்ட் அது, ஒரே ஒரு தடவை வர சொல்லுங்கண்ணே, மூஞ்சை மட்டும் பார்த்துக்கிறேண்ணே, ஒரு ஓட்டு இங்கே மிஸ்ஸே ஆகாதுண்ணேன்றான். இப்போ அவன் ஓட்டு போடுறான்ல, இப்போ அந்த ஓட்டை யார் வாங்கிட்டு கொண்டு வந்து அந்த பூத்தில் கொண்டு வந்து கொடுக்குறது ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இது ஒரு சவால். இந்த சவாலை சரி பண்ணிட்டா நீங்க ஒரு அரசியல் விமர்சகரா, சரி பண்ணிட்டானா சரி பண்ணுவாங்களா? எப்படி பண்ணுவாங்க? முடியல தானே. பண்ணியிருக்காங்க, பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான அவ்வளவு முயற்சியும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கான மாற்று வேறு வழிகள் என்ன இருக்குது? இப்போ நமக்கு தெரியும், பூத்து தெரியும், பூத் ஏஜென்ட் தெரியும், வேட்பாளர் தெரியும். இதை தாண்டினா வேறு ஏதாவது சிஸ்டத்தை ஒரு சயின்டிஃபிக்காக வேறு மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்றதெல்லாம் அவங்க பரிசீலனை தான் வச்சுருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், மிகப்பெரிய இன்டலெக்சுவல்ஸ்லாம் அங்கே இருக்கிறான், சாதாரணமாலாம் இல்லை. ஆனால் பட்ட பிரசாந்த் கிஷோர் வந்து கெஞ்சுறான், நான் காசே வாங்காமல் உனக்கு ஃப்ரீயாக பண்ணி தரேன்றான். ஐயா வேண்டாம், நீயே தோத்துட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாரோ? அது வேறு விஷயங்க. நான் என்ன சொல்கிறேன், எப்படி சொல்கிறது, இவங்களே பண்ணிக்க முடியுமா? நான் ஒரு டாக்டரு, புரியுதுங்களா? நான் டாக்டர்ன்றதுனால என் மனைவிக்கோ இல்லை எனக்கே நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியுமா? அதே மீறி நான் ஒரு சோதனை முயற்சி பண்ணும்போது அது எதிரிக்கு சாதகமாக போயிடுச்சு. பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு காரணம் தான். என்னன்னா அவங்கவுங்களுக்கு என்ன வருமோ அதை தான் செய்யணும். அது தனி. நீங்கள் ஆப்கோவில் இருந்து ஆரம்பித்து இவருக்கு எப்படி ஒரு பதவி அறிவிப்பு இருந்தது, நான் பிஜேபியை ஜெயிக்க வச்ச இவர் என்ன பண்ணார், எனக்கு துணை பிரதமர் பதவி கொடுன்னு கேட்க, அதே மாதிரி பீகாரில் ஜெயிக்க வச்சுட்டு பீகாரில் போய் நிதிஷ்கிட்ட எனக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுன்னு கேட்க, இதையோ பணம் வாங்கினியா, எனக்கு ஒர்க் பண்ணியா, அதோட நில்லு, அரசியல் ஆசைலாம் உனக்கு வேணாம். அப்படியாடா நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு ஒரு வீம்புக்கு வந்து இந்த கூத்தடிச்சார். இதுதான் அது நடந்த சம்பவம். அதுதான், மற்றபடிலாம் நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஆனால் இனி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விஜய் இன்னும் ஒரு தெளிவான ஒரு அரசியல் பாதையில் போகலை அப்படிங்கிறது யார் எப்படி எதை வச்சு சொல்கிறீங்க? நீங்கள் சொன்ன பேச்சு நான் அப்படிலாம் எதுவும் சொல்லவே இல்லையே, நீங்களாக தான் அப்படி உருவப்படுத்துறீங்க. இதான் சொன்னீங்க. அவரு ஒரு தெளிவான பேட்டர்ன் இருக்குது, தெளிவான அரசியல் இருக்குது, தெளிவான கொள்கைகள் இருக்குது. இது எப்போ நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அரசியல் தெளிவு இல்லைங்க. அரசியல் தெளிவுன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? எதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிங்களா? உங்களுக்கு யாராவது லெட்டர் போட்டாங்களா? இல்லை அவர் எதுவும் கூப்பிட்டு சொன்னாரா? இல்லை எனக்கு டெய்லி 2 மணி நேரம் கிளாஸ் எடுங்கன்னு சொன்னாரா? ஏங்க ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வாசிக்கிற ஒரு நபருங்க, புரியுதுங்களா? நீங்கள் எல்லா சேனலையும் பார்க்குறாரு, எல்லோரும் யாரெல்லாம் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவரே ஃபோனில் பேசுகிறாரு. இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்டேஷன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவருக்கு அரசியல் தெளிவு இல்லைன்னு அப்படிலாம் பேசவே முடியாதுங்க. ஒருத்தன் அரசியல் தெளிவு இல்லைன்னா பெரியார் கொள்ளையை தூக்கி தலையில் வச்சுக்க மாட்டான்.
எதுக்கும் துணிஞ்சவன் தான் பெரியாரை தூக்கிட்டு வருவான். புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் அந்த இன்னும் சொல்லப்போனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோட அவங்களாம் ரொம்ப அப்டேட்டாக இருக்கிறாங்க. இவங்க தான் அவுடேட்டாக இருக்காங்க, அவங்க அப்டேட்டாக இருக்கிறாங்க. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, டிஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு ஜீன்லாம் போட்டுக்கிட்டு இளைஞர் வாரியம், இளைஞர் விளையாட்டுத்துறை எல்லாம் கொடுத்து என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஏன் யங்ஸ்டர்ஸ் அதிமுகவிலையோ திமுகவிலையோ ஈர்க்க முடியல? ஏன்னா இவங்க பேசுகிற மொழி அவங்களுக்கு புரியல. ஆனால் விஜய் பேசுகிற மொழி அந்த இளைஞர்களுக்கு புரியுது. இவ்வளோதான். இது புரிஞ்சிக்க தெரியாமல், இவங்களோட கனெக்ட் ஆக முடியாமல், அந்த அரசியல் இப்படி இந்த அரசியல் இப்படி, இவர் பேசவே மாட்டேன்றாரு, மேடையே வர மாட்டேன்றாரு, இவர் என்ன இங்கே டான்ஸ் ஆடுறாரு, என்ன ப்ரோன்றாரு. அவன் விரும்புகிறான், நண்பா, நண்பி, ப்ரோ, அங்கிள், அவன் லைக் பண்ணுறான். அவன் மொழி உனக்கு புரியலன்னா, இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு பாலப்பாடம் இருக்குது. நாங்கள் வரும்போது, தொடர் கூட்டத்துக்கு ஆளே வர மாட்டேன்றாங்க தொடர். அவன் ரொம்ப சிம்பிளாக என்னோடய ஆசிரியர் சங்கமித்ரா, எங்கே கூட்டம் இருக்கோ அங்கே போய் பேசு. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்குறோம், என்னங்க என்ன கேட்டாலும் மறுக்கம் பேசிக்கிட்டே இருக்காங்க, அவன் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. அவனுக்கு புரிகிற மாதிரி நீ பேசு. இது ரெண்டே விஷயந்தான். எங்கே கூட்டம் இருக்கோ அங்கே போய் பேசு. அவனுக்கு புரியலைன்னா அவனுக்கு புரிகிற மொழியில் நீ பேசு. இவ்வளவுதாங்க அரசியல். அவர் பேசுகிற மொழி இவங்களுக்கு புரியுது, இந்த கிறுக்கு பயல்களுக்கு புரியல. என்ன காரணம்னா 50 வருஷம் பின்தங்கி இருக்குதுங்க. இவங்களாம் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் நல்லா வேலை செஞ்சுட்டு மாதம் சம்பளம் வாங்கிக்கிட்டு பஸ்ஸில் கூட்டம் நெரிசலில் வருவீங்க, வீட்டுக்கு ஜாமான் வாங்கிக்கிட்டு நெரிசலில் வருவீங்க. வீட்டில் பார்த்தோன்னா பர்ஸ் இருக்காது, அட்டாடா அடிச்சுட்டாண்டா வேணும், வீட்டுக்கு வந்தால் உணர்வீங்க. அது மாதிரி நீங்கள் மயக்கத்தில் இருக்கும்போது உங்களை அறியாமல் அடிக்கிறான் பாருங்க, அது மாதிரி இந்த மக்கள்கிட்ட பாக்கெட் அடிக்கிறவனுங்க. சரி, அது மாதிரி ஓட்டடிக்கிறவனுங்க. இந்த பாக்கெட் அடிக்கிறான் பாருங்க, அது மாதிரி இந்த ஓட்டடிக்கிறதுல இவங்க திறமையானவங்கன்னா திறமையானவங்க தான். சரி, அதுக்கு ஒரு தூண்டில் பண்ணும். பேசுவான், அழுது காட்டுவான், சிரித்து காட்டுவான். இதெல்லாம் ஓல்டு வெர்ஷனுங்க, இதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. சரி, நான் தான் சொல்கிறேன்ல, நாங்கள் இவங்கள மட்டும் பார்க்கல, தீப்பொறி ஆரம்பத்தை பார்த்தவங்க, வெற்றி கொண்டான பார்த்தவங்க, என்ன இதெல்லாம் பார்த்தது தான் நாங்கள் வரோம். இது வேற ஒரு எரா, சரி, வேற ஒரு தலைமுறை. புரியுதுங்களா? இவன் இந்த தத்துவத்தையே வேற ஒரு மாடுலேஷனில் ப்ரெசென்ட் பண்ண வேண்டியிருக்குது. இவங்க அப்டேட் ஆகலை, அவ்வளோதான் விஷயம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்து குறிப்பாக பெரியார் சார் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.